ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்த தெனை அரிசி பாருங்கள். இதை வச்சுட்டு நானே ஒரு பொங்கல் செய்ய போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். இப்போ இந்த தெனை அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நம்ம இதில் குக்கரில் போட்டுக்கலாம். கிளாஸ் டம்ளரில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு இதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கழுவியாச்சு. இந்த தினையும் பாசிப்பருப்பும் நம்ம வந்து அதுக்கு தேவையான அது ஒரு டம்ளர் தான். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், சம்பா கோதுமை மாதிரி. தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள், ஜாரில் தேங்காய் சீவிட்டு கழுவிட்டு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை போட்டுக்கலாம். 2 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய். இது பெரிய காரம் இருக்கும் இது, அதனால் 1 இது அதிகம் தான் நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சொரப்பாகவும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 சீரகம், கருவேப்பிலை கிள்ளி வச்சுட்டு போட்டுக்கலாம். இதை சட்னியில் போட்டுடலாம். சட்னி தாளிச்சாச்சு. இப்போ இந்த இதிலே கரண்டிலே நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி. பொங்கலுக்கு இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். நிறைய நெய் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும். கரண்டி எண்ணெய் போட்டுடலாம். சன்ஃப்ளவர் ஆயில். அதில் கூட கடுகு 2 போட்டுக்கலாம் பொங்கலுக்கு. மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். முந்திரி வந்து ஒரு பொடி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். பாருங்க, சின்ன பீஸ் தான். கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கலாம். இது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, தண்ணி நம்ம 4 மடங்கு வச்சோம். அவ்வளோ கரெக்டாக இருக்குது தண்ணி இப்போதைக்கு. இப்போ நம்ம இந்த தாளித்ததை இதில் போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள், சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.